कल्पोऽयं प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 18 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சதுர்தசி திதி, வளர்பிறை, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிராள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் இன்றைய நாள் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது சூரியன் கேது சாரத்தில் செல்கிறார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரு தடை தாமதங்கள் கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். ஒரு சில பேர் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் கொடுக்கும். சூரியன் கேத்துன்னா கால் எலும்பு பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் காலிலே தான் பிரச்சனை வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைகளில் ரொம்ப ரகசியமாக நடத்த வேண்டும். அதாவது எந்த விஷயத்தையுமே ஓப்பன் அப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு நாள் பாஸ்கெட்டை ஓப்பன் பண்ணாமல், இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த பிரச்சனையும் ஓப்பனாக சொல்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும் பொழுது பிரச்சனை இருக்காது. ரெண்டு நாள் ஏதோ ஒரு வேலைகளை இருந்துகிட்டே இருப்பீங்க. பணிவிடை செய்வது, அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்வது, வீடு சுத்தமாக க்ளீன் பண்ணுறது. ஏன்னா சூரியன் கேத்துனா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பயணங்களில் தடை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சிவன் கோவிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் போக முடியாமல் சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா தடையாக இருக்கலாம். சில பேருக்கு அப்பா அம்மா பேசுகிறதே பிடிக்காமல் இருக்கலாம். அப்பா அம்மாவை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நிறைய பேருக்கு இந்த வேத விற்பனர்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் கேது. அடிவயிறு உஷ்ணம், பேக் பெயின் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வீட்டில் பெரியவங்களை பகச்சிக்காதீங்க. ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லைட்டாக ஸ்ட்ரெயின், ஒத்த தலைவலி இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லபடியாகவே நடக்கும். கோவப்படாதீங்க. கோவம் டக்குன்னு வரும். அதை மட்டும் தவிர்த்துட்டா போதும். கால பைரவரை வணங்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ப்ரௌன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா மனைவி அல்லது கணவருடைய அப்பா மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு அவங்க சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது நீங்கள் எடுத்துக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது அவங்க எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி விரோதமான போக்குவரத்து ஏற்படும். அதே மாதிரி அந்த சூரியன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அதனால் உங்கள் பேச்சினால சில இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். வீட்டில் விட்டு கொடுத்து போங்க. மெயினாக பசங்களை, மெயினாக ஆண் குழந்தைகளை விட்டு கொடுத்து போங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள். செலவுன்னு ஆச்சுன்னா மருத்துவ செலவாக தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன், அவர் கேது சாரத்தில் செல்கிறார். மனசு ஆரம்பத்தில் பயங்கர தைரியமாக இருக்கும்.
எல்லாமே எடுத்து பண்ணணும்னு தோணும். லாஸ்ட்டில் போகும்போது ஒரே தொய்வாக இருக்கும். அதாவது பரவாயில்ல, இது பண்ணால் என்ன பண்ணலினா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் தோணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். எந்த விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக செயல்படும் பொழுது, ஹேண்டில் பண்ணும் பொழுது பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு உடம்புல அமிழத்தன்மை அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. குழந்தைகள்கிட்ட தயவுசெய்து நல்லா நடந்துக்குங்க, கோவப்படாதீங்க. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் நீட்டாக, டீசெண்டாக, செல்லமாக, பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், அவர் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்காரு. சூரியன் கேது சாரத்தை வாங்கியிருக்கிறது, அது லக்னத்திலே உட்காந்துருக்கிறது. அதாவது ஒரு லூப் மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், செய்கிறதையே மடியும் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும், அவ்வளோதான். அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் காட்ட வேண்டிய நாள். நல்லா எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதும். யாரையும் டவுட் படாமல் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணபரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சூரியன் கேது சாரத்தை வாங்கியிருக்கார். மெயினாக வீட்டில் அம்மா அப்பா அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக இந்த சூரியன் என்பது ஓடுன்னு சொல்லுவோம். ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஓடு இன்றைய நாள் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு முட்டிங்கால் சம்மந்தப்பட்ட, செஸ்ட் சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெந்நீர் குடித்தா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. எந்த பிளானையுமே வெளியே சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வீட்டில் சின்னதாக எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட சொல்லாதீங்க, பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கள், தப்பில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் பயங்கர ஸ்ட்ராங். சந்திரன் 2 நட்சத்திரம், சூரியன் கேது சாரத்தை வாங்கியிருக்கார். யாரெல்லாம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்களோ, ஆன்காலஜிஸ்டாக இருக்கீங்களோ, எழுத்தாளர்களாக இருக்கீங்களோ, அரசியல் விமர்சகர்களாக இருக்கீங்களோ, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்துருக்கீங்களோ, அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக நற்செய்தி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஆப்போசிட் கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணான், அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஆய்வு செய்யக்கூடிய மென்டாலிட்டி, அதிகாரம் செய்யக்கூடிய தோரணை இன்றைய நாள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சில இடங்களில் அப்படி பேசுகிறத கூட கரெக்டாக கூட இருக்கலாம், சில இடங்களில் கோவப்படாமல் எந்த விஷயத்தையும் நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு தேவைப்படுகிறது. 2ஆம் இடம்ங்கிறது பேசிகளா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் பேச்சில் ஒரு அதிகாரம் தெரியும், தோரணை தெரியும், ஆனால் எதுக்காக யார் எது சொல்கிறீங்கிறது தெரியாது. ஏன்னா கேத்து அங்கே அடுத்த சாரத்தை வாங்கியிருக்கனால ரகசியமாக ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிறதுனால மற்றவங்களை புஷ் பண்ணுவீங்க. ஆனால் வரவுகளும் ஒரு சில பேருக்கு ரகசியமாகவே இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய நேர்மை மற்றவங்களுக்கு பிடிக்கும். அற்புதமான நாள். அதுவும் பெண்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். லக்னத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, அதனால் மனசு பொதுவாக மாறும்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன ரியாலிட்டினா, சந்திரன் வந்து சூரியன் சாரத்தை வாங்கும் பொழுது அது நிலையான புத்தியாக தான் இருக்குமே தவிர மனசு மாறாது. 2வது ஒரு நேர்மையாக இருக்கணும். அது உங்களுடைய சுய சிந்தனை பயங்கரமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்களே 10 பேர் 10 விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக சொன்னாலும்
நீங்கள் எடுக்கிற முடிவு தான் லாஸ்ட்டு, அதுதான் கடைசி முடிவு, அதுதான் கரெக்டான முடிவு. அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணி செயல்படுவீங்க. அதாவது மற்றவங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லலாம். அது ஒரு விசித்திரமான புத்தி தானே, அது ஒரு சுயத்தன்மையை கொடுக்கும் தானே. அதனால் இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன், கேது சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வீங்க. வேலை நிமித்தமான பிரயாணமாக இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலை, ஆனால் போனால் தான் வேலை நடக்கும். நீங்கள் போலினா வேலை நடக்காது. ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் பாவத்தில் மறையுது. சில பேருக்கு யூகேக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க. சில பேர் இரவு நேரத்தில் முக்கியமான பிரயாணம் செய்யலாம். உங்கள் அப்பா அம்மாவை பார்த்த போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஆக மொத்தம் உடம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவுகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். இந்த நாளில் எந்த விஷயத்தையுமே நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். ஒரு இறுக்கமான மனநிலை மாறும். நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க. ரொம்ப அவங்களாம் ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பங்குலாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். நிறைய பேருக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நினச்சதெல்லாம் கைகூடும். எந்த விஷயத்தையுமே எதுக்காகவும் கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக எடுத்து அதை நீங்கள் செய்யும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு, பெரிய மனிதரை பார்க்குற மாதிரி இல்லை ரொம்ப நட்பாக இருப்பாங்க, அவங்கள பார்க்குற மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி புவந்தோடு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.